ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பூஜை வெசல்ஸ் எல்லாமே எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு நான் என்னெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீத்தாம்பரி பவுடரும் புளியும் தாங்க எடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சபீனா பவுடரும் லெமனும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டுமே சேம் எஃபெக்டிவாக தாங்க இருக்கும். புளியை கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி வச்சுட்டிங்கனாக்கா இதில் பூசும்போது உங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். இது நீங்கள் அதிக ப்ரெஷர் கொடுத்து தேய்க்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமே கிடையாதுங்க. நம்ம சாதா அதில் மேலே பூசி வச்சுக்கிட்டாலே போதும். பூசி கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ஊற வச்சுட்டிங்கனாலே போதும். அதில் இருக்கிற அந்த எண்ணெய் பிசுக்கு தன்மை, அழுக்கு கரை எல்லாமே அதிலேயே இலகி வந்துடுங்க. நீங்கள் சாதா வெசல்ஸ் வாஷ் பண்ணுற மாதிரியே வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அந்த காமாட்சி விளக்கில் இருக்கிற அந்த டிசைன்ஸ்குள்ளாடியெல்லாம் நீங்கள் புளியோட அந்த நாரை வச்சு கொஞ்சம் தேய்ச்சிட்டிங்கன்னா அதில் இடுக்குகளில் இருக்கிற அந்த பவுடரோட அந்த திட்டுக்கள் எல்லாமே க்ளீனாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை எல்லாமே பூசி எடுத்து ஊற வச்சுட்டேங்க. அது நல்லாவே ஊறி எடுத்து இருக்குது. இப்போ நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்பவே க்ளீனாக வந்துடும். நான் ஆர்டர் படி பூசி வச்சுக்கிட்டதா பார்த்து எடுத்து க்ளீன் பண்ணுவேன். அப்போ தான் நம்ம கடைசியாக தேய்ச்ச பொருட்களுக்கும் ஊறதுக்கு டைம் வேணும் இல்லையா? அந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு எது பூசினேனோ அதையே நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்குவேன். க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழுத்தி ப்ரெஷர் போட்டு தேய்க்கணுங்கிற எந்த அவசியமே கிடையாதுங்க. நானுமே முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ட்ரிக்ஸ் தெரியாமல் விளக்கு தேய்க்கணும் அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் சோம்பேறித்தனப்படுவேன். இப்போ அப்படி இல்லை. நான் இதை மாதிரி ஊற வச்சுட்டு நம்ம அடுத்த ஏதாவது வேலைகள் இருந்ததுன்னா அதை பார்த்துட்டு கூட நம்ம பொறுமையாக கழுவி எடுத்துக்கலாம். பொதுவாகவே நம்ம பூஜை வெசல்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு டிஷ்யூ வச்சு அதில் இருக்கிற ஆயில் எல்லாமே ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இல்லைன்னா எல்லா பாத்திரங்கள்லேயுமே அந்த ஆயில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே சிரமமாக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சுலபமாக இருக்குது. இது உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம குடிக்கிற தண்ணி இருக்குல்ல, அதில் ஒரு தடவை நம்ம வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக விளக்கு எல்லாமே கருத்து போகாமல் இருக்கும். இதே நம்ம அந்த தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு வாரத்துக்குள்ளாடியே பார்த்திங்கன்னா கருக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் அந்த காமாட்சி விளக்கு எல்லாம் இருக்குது இல்லையா, அதில் இந்த முகங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா திட்டு திட்டாக கருப்பாக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் நான் எல்லாமே கழுவி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ எவ்வளோ க்ளீனாக பளபளன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதோட முடியலைங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு நல்ல காட்டன் துணியை வச்சு நல்லா நீட்டாக துடைச்சி எடுத்துடுவேன், தண்ணி இல்லாத அளவுக்கு. நம்ம இதை துடைச்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்க பீத்தாம்பரி பவுடரோட திட்டுக்கள் இருந்தாலுமே வந்துடுங்க. இப்போ எனக்கு டைம் இல்லாதனால நான் இந்த மாதிரி துடைச்சி எடுத்துடுறேன். டைம் இருந்துச்சு அப்படின்னாக்கா விபூதியும் வச்சு நம்ம அழுத்தி பூசும்போது இன்னுமே பளபளன்னு இருக்கும். ரொம்ப சீக்கிரம் கருக்காமல் ஒரு மாதத்துக்கு மேலே ஆனாலுமே பார்த்திங்கன்னா அந்த கருப்பு தன்மை வராமல் நல்லா பளபளன்னு இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விளக்கு பூசுறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய லிக்யூட் கெமிக்கல் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அதை ட்ரை பண்ணுறத அவாய்ட் பண்ணுறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு கைகளெல்லாம் அலர்ஜி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். சம்டைம் பார்த்திங்கன்னா இந்த பீத்தாம்பரி பவுடரே நம்மளுக்கு கையில் அலர்ஜி கொடுக்குற மாதிரியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒத்துக்காதவங்க கூட அந்த புளி, லெமன், சபீனா பொடி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கூட தேய்ச்சிக்கலாம். ஆனால் இந்த கெமிக்கல் அந்த மாதிரி லிக்யூட் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம பயன்படுத்துகிறது ரொம்பவே நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஒரு சிலருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.